ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் விழாக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். பொங்கல் முடிஞ்சு கூட 1 மாதம் ஆக போகுது. ஆனால் இப்போ தான் வந்து என்னால் வீடியோ எடிட் பண்ணி போட முடிஞ்சிச்சு. அதுக்கு ரொம்ப சாரி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த வாடகை வீட்டில் வந்து கோலம்லாம் வந்து சாணி எடுத்துகிட்டு வந்து வீடெல்லாம் தொடச்சி விட்டு கோலம்லாம் போட்டாச்சு. கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து முன்னாடி 2 கோலமும் பின்னாடி வந்து இந்த பானை பொங்கல் கோலமும் வந்து போட்டிருந்தேன். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாம் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பார்க்குறதுக்காக தான் ரெடி ஆகி போயிட்டுருக்கோம். அவர் வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம பழனி முருகன் தான். போகிற வழியில் பழனிக்கு போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் கிளம்பும்போது டைம் பார்த்துட்டிங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து தங்கத்தேர் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற பிளானோட தான் வந்து போயிட்டுருக்கோம். அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது என்னன்றது எங்களுக்கு வந்து தெரியல. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தங்கத்தேர் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து போகிறோம். நாங்கள் போகும்போது பார்த்துட்டிங்கன்னா தை 1ஆந்தேதியே நாங்கள் வந்து கிளம்புனோம். சரி எப்படியும் பயங்கர கூட்டமாக இருக்கும் எனக்கு 1ஆந்தேதி அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து காட்டு சைடாக தான் போனோம். இது வந்து எந்த இடம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டை. அது ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த காற்றாலையாக தான் இருந்துச்சு. அந்த காற்றாலை வந்து நான் ரொம்பவுமே கிட்ட இங்கே தான் வந்து பார்த்தேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்துட்டிங்கன்னா பழனி கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து பின்பக்கமாக வந்து கார் பார்க்கிங் பண்ணிட்டோம். அதனால் வந்து அங்கே பழனியில் கீழே பஸ்ஸு போகல, அது வந்து ஃப்ரீயாக தான் போச்சு. அதில் வந்து ஏறி கோயிலோட முன்பகுதிக்கு வந்து வந்தாச்சு. நாங்கள் வந்து 6:30க்கு தங்கத்தேர் ஓட்டுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து விசாரித்ததில் சொன்னாங்க. அதனால் வந்து 6:00 வந்து கோயில் அடிவாரத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம மேலே படியில் வந்து மலை ஏறி போகணும். ரோப்பில் தான் போகலான்னு பார்த்தோம். சரி நம்ம முருகனை பார்க்க போகிறோம், நம்ம வந்து நடந்து போனால் இன்னுமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து நடந்தே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நடந்து மேலே ஒரு வழியாக போயிட்டோம். மேலே ஏறி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து தங்கத்தேர் அங்கே தான் ஃபஸ்ட்டு வரதுனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க. நாங்கள் இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு காலி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா உள்ளே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இடத்தெல்லாம் கடந்து வந்து டிக்கெட் வந்து ரூ. 200 டிக்கெட்டு. ஃபஸ்ட்டு ரூ. 100 டிக்கெட்டில் இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் வந்து ரூ. 200 டிக்கெட்டை வந்து மாற்றிட்டாங்க. ஆனால் அது வாங்கினதுலேயுமே ஒரு யூஸ்ஃபுல் தாங்க. ஏன்னா சாமி வந்து ரொம்ப கிட்ட பார்த்தோம். அது ரொம்பவுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களும் எங்களுக்கு ஒரு இடத்த பார்த்து உட்காந்துட்டோம். தேர் வந்து 7:00 மேலே தான் வந்து வெளியவே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வரத்துக்கே ஒரு 7:30க்கு மேலே வந்து ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி சாமியெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்டோம். டைம் பார்த்துட்டிங்கன்னா 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இதுக்கு மேலே பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு பயங்கர கூட்டம் கிடையாது. போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா நடந்து வரவங்க தைப்பூசத்துக்கு வந்து அந்த காவடி எடுத்துகிட்டு நடந்து வரவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. டைம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. அப்போ கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட்டமாக நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து சரி நம்ம யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அவங்க ஒரு துணையாக நம்மளுக்கு வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா காட்டு சைடு ரோடு, அந்த சைடில் வந்து வண்டி அதிகமாக இல்லை. ஆனால் இவங்க வந்து வரிசையாக நடந்து போகிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. நாங்களும் பயம் இல்லாமல் வந்து போயிட்டுருந்தோம். திடீர்னு யாராவது வந்து காரை வழிமறிச்சிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் போயிட்டுருந்தோம். ஆனால் இத்தனை பேர் கூட வராங்களே, இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் பத்திரமா. ஊருக்கு போனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக வந்து கேம் தான். ஆனால் எங்களால் வந்து கேம் வந்து அட்டன் பண்ண முடியல. லாஸ்ட்டாக ஒரு 1 ஹவர் தான் நாங்கள் வந்து கேம் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். எங்கள் மித்ரன் வந்து அந்த டம்ளர் வந்து எடுத்துகிட்டு அடுக்கிறதுல வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான். அது ஒரு கேம் மட்டும்தான் அட்டன் பண்ணோம். நான் வந்து ஊசி நூல் கோர்க்கிறதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனால் என்னால் வந்து ப்ரைஸ் வாங்க முடியல. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பொங்கல் கேம் விளையாடுறதையே வந்து பார்க்குறேன். எங்கள் ஊர்லாம் வந்து நான் பிறந்த ஊர்லாம் இந்தமாரி கேம்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து கோயில் பண்டிகை தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுனால இந்தமாரி கேம்லாம் நான் பார்த்ததில்ல. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊரில் இந்தமாரிலாம் நடக்குதுன்றது வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த டைம் வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து எல்லா கேமையும் வந்து அட்டன் பண்ணி நிறைய ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். எதுலேயும் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்து வரும். கேமெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து சாமி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து எங்கள் கோயில் பண்டிகை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க தை பொங்கல் அப்போ. இப்போ வந்து அந்தளவுக்கு இல்லைங்க. பார்க்குற கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சு. ஆனால் அலகு குத்துறவங்க அந்தமாரி காவடி எடுக்கிறவங்க அதெல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நாக்களவு, வாயில், அதுக்கப்புறம் அந்த வண்டியிலேருந்து தொங்கிட்டு வர்றது, புலி வேஷம், அது இதுன்னு நிறைய போடுவாங்க. பார்க்கவே செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் வந்து தீ மிதிக்க மாட்டாங்க. அது வந்து புதுசாக கொண்டு வந்ததுனால எல்லாம் அதில் தான் வந்து வேண்டுதல் வைக்கிறாங்களே ஒழிய இப்போ வந்து அலகு குத்துறது வந்து கம்மியாயிடுச்சு. தீ மிதிக்கிறது வந்து அதிகமாகிடுச்சு.
கம்மியாவோ அதிகமாகவோ நாம் வந்து நம்ம ஊரில் நம்ம கோயில் பண்டிகைனாலே ஒரு ஜாலியாக இருக்கும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதே ஒரு தனி ஃபீல் தான். நாங்களும் வந்து முன்னாடியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா செம்ம குத்து டான்ஸ் போட்டுட்ருந்தாங்க அந்த மத்தளம் அடிக்கிறதுக்கு. எப்பவுமே வந்து பண்டிகையில் வந்து பசங்க தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பொண்ணுங்க வந்து எங்கள் ஊரில் அதிகமாக ஆட மாட்டாங்க. இந்த டைம் தான் வந்து பொண்ணுங்க ஆடி நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இருந்தாலும் அதுவும் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணி அந்தமாரி டான்ஸ் ஆடும்போது நம்மளுக்கும் ஒரு வைபாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாலுமே. அந்த மத்தளம் போட்டு பசங்க எல்லாம் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ஊராக ஆடும்போது சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சாமி வேஷம் போட்டு ஒரு அண்ணா வந்தாங்க. அந்த அண்ணா வந்து எல்லோரையும் வந்து பயமுறுத்திட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா புலி வேஷம் போட்டுட்டு தான் வந்து எல்லோரையும் பயமுறுத்துவாங்க. இந்த டைம் வந்து அந்த சாமி வேஷம் போட்டவங்க தான் வந்து பயமுறுத்திட்டு இருந்தாங்க. அதனால் ஒரு வித பயத்தோடையே வந்து பின்னாடியே வந்துட்டுருந்தோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். கோயிலில் வந்து அலகு எடுத்துகிட்டு வந்தவங்களாம் வந்து 3 சுற்று சுற்றி அப்புறமேட்டுக்கு தான் வந்து அலகெல்லாம் கழட்டுவாங்க. அதனால தான் வந்து அந்த இடத்துல ஃபுல் கூட்டம் வந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு ஓரமாக வந்து நின்று பார்த்துட்ருந்தோம். எல்லோரும் சாமி கும்பிட்டு போகட்டும், கடைசியாக நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம வந்து அந்த கூட்டத்தில் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். என்னடா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சண்டை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கோயில் பண்டிகைன்னா சண்டை இல்லாமல் எப்படிங்க? அதனால் சின்ன சண்டை தான், ஒன்றும் பெரிய அளவுலாம் இல்லை. போலீஸ் பக்கத்துலேயே இருந்ததுனால அவங்கவுங்க சமாதானம் ஆகி அப்பப்போ போயிட்டாங்க. கோயிலுக்கு போனதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு பொம்மை வேணும்னு பசங்க 2 பேரும் அடம் பிடிச்சாங்க. சரி 2 பேருக்கும் எப்படி ஒரே மாரி தான் வாங்கி கொடுக்கணும். அதனால் 2 பேருக்கும் ஒரே மாரி பைக்கு ரூ. 150. இது வந்து நாங்கள் வந்து திருச்செந்தூரில் வந்து ரூ. 100 வாங்கினோம். ஆனால் இங்கே கோயில் பண்டிகை ரூ. 150 வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ரூ. 300 வாங்கி கொடுத்தாச்சு. நான் பயமுறுத்துன்னு சொன்னது இந்த சாமி தான். இந்த சாமி பார்க்கும்போதே ஒரு பயமாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து இந்த மத்தால் அடிக்கும்போது சாமி வந்து நம்மக்கிட்ட வந்து பயமுறுத்தும்போது ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிருச்சு. வீடியோ எடுக்கவே கிட்ட போக பயமாயிருச்சு. எல்லோரும் சுற்றி ஆள் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாமி வந்தால் பிடிக்கிறதுக்கு. இருந்தாலுமே ஒரு வித பயத்தோடவே தான் அவங்க கூட வந்துட்டுருந்தோம். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. அவங்க வேஷம் போட்டது, ஆடினது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த சாமிக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டமுமே இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த சாமி தான் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்தமாரி வேஷம் போட்டுக்கிறத பார்த்துருக்கேன். கீழே ஒரு குட்டி பையன் பாருங்கள் புலி வேஷம் போட்டிருக்கான். அந்த புலி வேஷம் தான் வந்து பெரியவங்க போட்டு பயமுறுத்துவாங்க. இந்த டைம் வந்து சின்ன பையனை கொடுத்துருக்காங்க. இதுதான் எங்கள் ஊர் பண்டிகை. எங்களுக்கு பொங்கல் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.